வைகை அணையின் தண்ணீர் இருப்பு குறைந்து கொண்டே போவதால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை உண்டாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எழுபத்தோரு அடி உயரம் கொண்ட வைகை அணை போன ஆண்டு வடகிழக்கு பருவமழை கை கொடுக்காத காரணத்தினாலும், அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் அதிக அளவு தண்ணீர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காரணத்தினாலும் தற்போது 33 கன அடி தண்ணி தான் இருக்கு. 33 அடி உயரத்தை வைத்து, அதாவது வைகை அணை கட்டப்பட்ட விஷயத்துல பார்க்கும்போது முதல் 20 அடி தண்ணீரை மதகுல வெளியேற்ற முடியாத அளவுக்கு தான் இந்த வைகை அணை கட்டப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது 20லிருந்து 33 அடின்றப்ப 13 அடி தண்ணி தான் தற்போது இருப்பில் உள்ளது. இந்த தண்ணீரை வைத்துக்கொண்டு இன்னும் 1 மாதத்துக்கு மட்டுமே குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்ற அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாயிருக்கு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் உச்சநீர் மட்டம் 71 அடி. இதன் மூலம் 6143 மில்லியன் கன அடி நீரை தேக்க முடியும். முல்லை பெரியாறு மூலம் தண்ணீர் பெறும் சுருளியாறு மற்றும் கொட்டக்குடியாறு, வரட்டாறு, வராகநதி, மஞ்சளாறு மற்றும் நாகலாறு போன்ற ஆறுகளே வைகை அணையின் நீராதாரங்கள். இதன் மூலம் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களின் பாசனம் மற்றும் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. முழு கொள்ளளவு உள்ள காலங்களில் 10 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு விரிந்து கடல் போல தோற்றமளிக்கும் இந்த அணை. ஆனால் இன்றோ 3 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு சுருங்கி 33 அடி மட்டுமே இருப்பதால் குளம் போல காணப்படுகிறது. 20 அடிக்கு கீழே உள்ள தண்ணீரை மதகு வழியாக வெளியேற்ற இயலாது என்பதால் மீதமிருக்கும் 13 அடி நீரை மட்டுமே பயன்படுத்த முடியும். இந்த தண்ணீர் 1 மாத கால குடிநீர் தேவைக்கு மட்டுமே போதுமானது. சென்ற சில ஆண்டுகளைப் போல கோடை வெயில் ஜூன் மாத இறுதி வரை நீளும் என்பதால் 5 மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையில் இன்னும் பெரிய பற்றாக்குறை ஏற்பட போகிறதோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. இது தவிர உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வைகை ஆற்றில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு நடைபெறவிருக்கும் திருவிழாவிற்கு அணையில் இருந்து தண்ணீர் திறக்க முடியாத நிலையில் முன்பு போல மாற்று ஏற்பாடுகளைத்தான் மதுரை மாநகராட்சி செய்ய வேண்டியிருக்கும். ஆற்று நீர் பயன்பாட்டில் குடிநீர் தேவைக்குத்தான் முன்னுரிமை. பாசனம், தொழிற்சாலை பயன்பாடுகளுக்கு 2வது முன்னுரிமைதான் தர வேண்டும். பாசன தேவைக்கு அதிக தண்ணீர் திறக்கப்பட்டதன் விளைவே இப்போது நிலவும் தண்ணீர் பற்றாக்குறை என்று குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள். இந்த வருடம் 7 வருடமாக நம்மளுக்கு தண்ணி பஞ்சம் இல்லை. தண்ணி பஞ்சம் இல்லாமல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் நம்மளுக்கு வெயில் காலம் ரொம்ப வறண்டு 2 வருஷமாக மழை பெய்யலை. நம்மளுக்கு முல்லை பெரியாறு டைமில் தண்ணி போன வருஷம் கேரளாவில் நல்ல மழை பெஞ்சு நம்மளுக்கு இருப்பு நிறையா தண்ணி இருந்துச்சு. இந்த விட்டால் வெறும் 114 அடி தான் அங்கேயே இருக்குது. இப்போ அங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது வெறும் 4 அடி தான் நம்ம கேரளா அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த 4 அடியாவது கம்பம் விட்டு கம்பத்துக்கே சரியாக போகும், நம்ம டேமுக்கு சேராது. இந்த விட்டம் பாதிப்பு பங்குனி, சித்திரை இந்த இன்னும் 2 மாதம் இருக்குது வெயில் காலம். அதுக்கு நம்ம இன்னும் பயங்கரமான வறட்சியை சந்திக்க போகிறோம். மனிதர்களின் தண்ணீர் தேவையினை தீர்க்க பல்வேறு வாய்ப்புகள் உள்ள நிலையில் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரை மட்டுமே நம்பியுள்ள விலங்குகள் மற்றும் பறவைகளின் குடிநீர் தேவை பற்றி நாம் கவலைப்படுவதே இல்லை. தண்ணீர் பற்றாக்குறை அல்லது வறட்சியின் போதான சூழலியல் விளைவுகள் பற்றி நம்மிடம் கணக்கெடுப்பு கூட இல்லை. குடிநீர் விநியோகத்தை மேற்கொள்வதில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முக்கிய பங்கு உண்டு. பல மாவட்டங்களில் கிராம உள்ளாட்சி நிர்வாகிகளின் பதவிக்காலம் காலாவதியாகி இருப்பது நிலைமையை மேலும் சிக்கலாக்கக்கூடும். அக்டோபர் முதல் டிசம்பர் வரை மழை பொழிவை தரும் வடகிழக்கு பருவமழைதான் வைகை அணையின் நீராதாரம். அணை நிரம்ப இன்னும் 6 மாத காலம் காத்திருக்க வேண்டும் என்பதால் இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மிக முக்கியமாக குடிநீர் பற்றாக்குறையை போக்க அரசு போர்க்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று 5 மாவட்ட மக்களும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 893988883778. இமெயில் advttv@dttv.in.